ராகவையா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு தன்னோட பொண்டாட்டியான புஜ்ஜம்மாவை சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. புஜ்ஜம்மா, எனக்கு காஃபிய கொண்டு வந்து என் மூஞ்சில ஊத்து. காப்பி குடிக்கலன்னா எனக்கு ஆவாதுன்னு உனக்கு தெரியாதா? இன்னும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டு கத்துனாலும் பொண்டாட்டி வரவே இல்ல. ஏன் வரலன்னு உள்ள போய் பார்த்தாரு. ஓஹோ, இதுதான் விஷயமா? பொண்ணும் மருமகனும் வரேன்னு லெட்டர் போட்டிருந்தாங்க. அவங்க வருவாங்களான்னு ரோட்டோரத்துல போய் நின்னு பாத்துக்கிட்டு இருப்பா. இன்னும் இவளுக்கு ஏன் ஞாபகம் இருக்குமா? எனக்கு அந்த காக்கா கடை தான் கதி அப்படின்னு காக்கா கடைக்கு போலான்னு முடிவெடுத்தாரு. இந்த பக்கம் புஜ்ஜம்மா விஷயத்துக்கு வந்தா, போற வர வண்டியில எங்க தன்னோட பொண்ணும் மருமகனும் வருவாங்க அப்படின்னு வண்டிங்களெல்லாம் பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து லிங்கையா அங்க வந்தான். அத்தை அத்தை, என்னத்த போற வர வண்டிங்களெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணும் மருமகனும் வரேன்னு சொன்னாங்களே, அதுக்குதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க பண்டிகைக்கு வரேன்னு சொன்னாங்களே தவிர இன்னைக்கே வரேன்னு சொன்னாங்களா? ஏன் வரவங்களுக்கு வழி தெரியாதா? அவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்களா? என்னவோப்பா, அவங்க வரேன்னு சொன்னதுல இருந்தே என் கை காலே ஓட மாட்டேங்குது. சரிங்கத்த, நீங்க வீட்டுக்கு போங்க. அவங்க வந்தா நானே கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி புஜ்ஜம்மாவை அனுப்புனா. புஜ்ஜம்மா ரோட்ல நடந்து வரும்போது காக்கா கடைகிட்ட அவங்களோட புருஷன் உக்காந்து இருந்தது பார்த்து, ஏயா உனக்கு டீ குடிக்கலன்னா ஆகாதா? பொண்ணும் மாப்பிளையும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. சரி வாங்க, கிளம்புங்க கிளம்புங்க, வீட்டுக்கு போலாம். நிறைய வேலை இருக்கு. பலகாரம் வேற நிறைய செய்யணும், மாவு ஆட்டிக்கிட்டு வரணும். புஜ்ஜம்மா, நான் டீ குடிச்சிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவரை டீ கூட குடிக்க விடாம அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு சாப்பிட ஏதாவது குடுறி, ரொம்ப பசிக்குது. இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது. அங்க மாவாட்டுற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க இப்ப மாவு எடுத்துக்கிட்டு போனாதான் மத்தியான நேரத்துல வீட்டுக்கு வருவீங்க. அதனால உடனடியா இப்பவே கிளம்புங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வராங்கன்னு நீ என்ன சுத்தமா மறந்தே போயிட்ட. பொண்ணும் மாப்பிள்ளையும் வராங்க அப்படின்னா எனக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? ராகவையா புஜ்ஜம்மா மாவாட்டிக்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு மாவை எடுத்துட்டு மாவாட்டுற இடத்துக்கு கிளம்பிட்டாரு. உடனே புஜ்ஜம்மா பக்கத்து வீட்டு ஷாமலா கிட்ட வந்து, ஷாமலா, நீ அதிரசம் சுடும்போது நான் உனக்கு உதவியா இருக்கேன். எனக்கும் இப்ப வீட்டுல அதிரசம் சுடணும். நீ எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கியா? ஐயோ அண்ணி, நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேனா? வாங்க உதவி பண்றேன். என் பொண்ணு மாப்பிள்ளையும் பண்டிகைக்கு ஊருக்கு வராங்க. அதனாலதான் அவங்களுக்கு சாப்பிட நிறைய பலகாரம் எல்லாம் செய்யணும்ல, அதுக்கு தாமா உன்னை கூப்பிட்டேன். சரிங்க அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் வராங்க அப்படின்னா உங்க கண்ணுல எவ்வளவு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போறாங்கன்னா நீங்க ரொம்பவே கவலைப்படுவீங்க. சரிடி அம்மா, அத பத்தி இப்ப ஏன் பேசுற? நீ கிளம்பி சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. மறுவது நாள் காலையில சீக்கிரமாவே பக்கத்து வீட்டுல இருந்து ஷாமலாவை கூப்பிட்டு பலகாரம் செய்யறதுக்காக அடுப்ப பத்த வைக்க சொன்னாங்க. இந்த பக்கம் புஜ்ஜம்மாவும் பலகாரத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுக்குள்ள அங்க லிங்கையா வந்தான். அத்தை அத்தை, ஒரு தடவை வரீங்களா? டேய், நான் பலகாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா, என்னடா விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே லிங்கையா நேரா உள்ள வந்தான். என்னடா அந்த விஷயம், முக்கியமான விஷயம்னு சொன்ன? இங்க பாருங்கத்த, எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது. நீங்க செஞ்ச பலகாரத்தை முதல்ல எனக்கு கொடுங்க. இங்க பாருடா, செஞ்சதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டா நாங்க என்ன பண்றது? இங்க பாருங்கத்த, நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டா நீங்க 2 நாளா சாப்பிடவே மாட்டீங்க. சரிடா, அந்த விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுடா. முதல்ல நீங்க எனக்கு சாப்பாடு கொடுங்க, அப்புறம் அந்த விஷயம் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே புஜ்ஜம்மா அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. இப்பவாவது அந்த சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் என்னன்னு சொல்லுடா. அதுவா, உங்க பொண்ணும் மாப்பிளையும் வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே புஜ்ஜம்மா அவனுக்கு குழம்பு கூட ஊத்தாம வெளியே போயிட்டாங்க. அசல்ல நிக்கிற பொண்ணு மாப்பிளைய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. லிங்கையா பின்னாடியே குழம்பு இல்லாத சாப்பாட தூக்கிக்கிட்டு வந்தான். அம்மா மாதவி, மாப்பிள வாங்க, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. மாப்பிள இப்படி வந்து உக்காருங்க, நான் உங்களுக்கு சுட சுட சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போனா. பின்னாடியே சாம்பைய வந்தாரு. அம்மா மாதவி, மாப்பிள எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? தெரியுமா, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, இன்னும் சாப்பிடல. அம்மா உள்ள சமைக்கிறேன்னு போயிருக்காங்க. ஐயோ, பொண்ணு மாப்பிளையும் வந்திருக்காங்க. அவ இப்பதான் உள்ள போனாலா? அவ சமைச்சு கொண்டு வர நேரமாகும். நான் காக்கா கடைக்கு போய் இட்லி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சாம்பையா ஹோட்டலுக்கு போய் சுட சுட இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு.
அம்மா மாதவி, சுட சுட இட்லிய கொண்டு வந்திருக்கேன், நீயும் சாப்பிட்டு மாப்பிள்ளைக்கும் குடுமா. உங்க அம்மா சமையல் செய்யறேன்னு உள்ள போனவ என்ன ஆனாலோ என்னவோ. மாப்பிள்ள, நீங்க முதல்ல இட்லிய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வயலுகிட்ட வாங்க, 2 பேரும் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே புஜ்ஜம்மா வந்தா. அவங்களுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தா அவங்க அதுக்குள்ள சாப்பிட்டே முடிஞ்சாயிருந்தது. அவங்க இட்லிய சாப்பிட்டு கை கழுவுறத பார்த்து, ஏய்யா, ஹோட்டல்ல இருந்து இவங்களுக்காக இட்லிய கொண்டு வந்தீங்களா? நான் பொண்ணும் மாப்பிள்ளையும் வருவாங்கன்னு விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன், நீங்க பார்த்தா ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க. இங்க பாருடி, நீ செய்யற சமையல் ரொம்ப ருசியா தான் இருக்கும். பாவம், அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, வந்தவங்க சாப்பிடாம எவ்வளவு நேரம் உக்காந்துருப்பாங்க. அதனாலதான் ஹோட்டல்ல இருந்து இட்லிய கொண்டு வந்து கொடுத்தேன். பொங்கல் பண்டிகைக்கு வந்த மாப்பிள்ள சாப்பிடாம அப்படியே எவ்வளவு நேரம் தான் உக்காந்துருப்பாரு, அதனாலதான் கொண்டு வந்து கொடுத்தேன். அத்தை, இட்லி சுட சுட ரொம்ப நல்லா இருந்தது. பாத்தீங்களா, மாப்பிள்ள கூட இப்ப உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, எனக்குன்னு யாருமே இல்ல. அம்மா மாதவி, இந்த முறுக்கு, நெய்யாப்பம், முறுக்கு, அதிரசம் இது எல்லாமே உங்களுக்காக தான் செஞ்சிருக்கேன். சரிம்மா, இப்பதானே இட்லிய சாப்பிட்டோம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுறோமா. ஐயா கையிலேயே குழம்பு ஊத்தாத சாப்பாட வச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு, அத்தை எப்படியும் அவங்க சாப்பிட்டாச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு கொடுங்க, நான் முதல்ல சாப்பிட்டு பாக்குறேன் அப்படி சொல்லி புஜ்ஜம்மா கையில இருக்கிற பலகாரத்தெல்லாம் வாங்கி அவன் சாப்பிட்டான். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி லிங்கையா, நல்லா சாப்பிடு, இப்ப மாதவிக்கு கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட முடியாது. இப்பதானே வயிறு நிறைய சாப்பிட்டாங்க, எப்படியும் இங்க தானே இருக்க போறாங்க ஒரு வாரம், நிதானமா சாப்பிடுவாங்க. ஆமாங்க மாமா, அத்தையோட பாசம் எல்லாமே சாப்பாடு விஷயத்துலதான் காட்டுறது, அதனாலதான் லீவு கிடைச்ச உடனே நாங்களும் வந்துருது. மாதவி, நீயும் மாப்பிள்ளையும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்குங்க. ஏங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? வாங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, சமைக்கணும், வெளியே அடுப்பு பத்த வைக்க உதவி பண்ணுங்க. இவ வெளியே அடுப்புல சமையல் பண்ணணும்னா விறகு ஒடிக்கிற வேலையெல்லாம் என் தலையில கொண்டு வந்து போட்டுறா. என் பொண்ணும் என் மருமகனும் வராம இருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. புஜ்ஜியம்மா, நான் மருமகனை கூட்டிக்கிட்டு போய் வயல் முழுக்க சுத்தி காட்டிட்டு வரேன், அதுக்கப்புறம் விறகு ஒடிச்சு போடுறேன், அது வரைக்கும் லிங்கையாவுக்கு சாப்பாடு கொடு. ஐயையோ வேண்டாங்கத்த, என் வயிறு நிறைஞ்சிருக்கு. ஆமா, சொல்ல மறந்துட்டேன், எப்படியும் மாதவியும் அவங்க வீட்டுக்காரும் வந்திருக்காங்கல்ல, இங்க பக்கத்தூர்ல ஒரு கோயில் இருக்கு, நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம். மாதவிக்கு கல்யாணமானா அந்த கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இங்க பாருங்கத்த, முதல்லயே சொல்லிடுறேன், அந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல ஆடுற மாதிரி அங்க ஆட முடியாது. சரிங்கப்பா, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு புஜ்ஜம்மா சொன்னா. லிங்கை அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. ராகவையா, மாதவி, மாதவியோட புருஷன் எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜம்மா பண்டிகைக்கு 2 நாள் இருக்கும் போதே பண்டிகைய கோலாகலத்தை வீட்ல கொண்டு வந்தாங்க. பக்கத்து வீட்டு ஷாமலாவ ஒவ்வொரு நாளும் வீட்ல விதவிதமான பலகாரத்தை செய்யறதுக்காக அவங்களையும் வர சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து விதவிதமா பலகாரம் செஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ராகவையா ஒரு நாள், மாப்பிள்ள, இன்னும் பொங்கல் பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு 5 நாள் இருக்கு, அதுக்குள்ள நீங்க எல்லாருமே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு உங்க அத்தை உங்களுக்கும் என் பொண்ணுக்காக விதவிதமான பலகாரத்தை வீட்ல செய்ய ஆரம்பிச்சிருக்கா. ஆமாங்க மாமா, நானும் உங்க பொண்ணும் வந்ததுனால உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அட என்ன மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க, உங்களுக்காக இவ்வளவு கூட செய்யலனா எப்படி? மாமா, அத்தை எனக்கு அது இதுன்னு செஞ்சு கொடுத்து கொடுத்து என்ன குண்டு ஆக்கிடுவாங்க. என்னங்க மாப்பிள்ள, இதுக்கே இப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் பண்டிகை அன்னைக்கு உங்க அத்தை உங்களுக்காக என்னென்ன செஞ்சு கொடுக்க போறா தெரியுமா? அப்படி சொல்லி ராகவையா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளையும் மாமியார நினைச்சு சிரிச்சாரு. இப்படி புஜ்ஜம்மா வீட்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பொங்கல் பண்டிகை ஆரம்பமாயிடுச்சு. ஆமோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து ஊர்ல டெய்லி ஊர்ல அன்னதானம் பண்றாங்களாம். அவ்வளோ வயசானவங்களுக்கு ஆசிரமத்தை கட்டி அவங்கள கூட அந்த ஊர்ல ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்களாமா. அவங்க அப்படி பண்றாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா கோவிந்து? நம்மளுக்கே ஒரு வேளை சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்கு, அதுலயும் 3 வேளையும் மொத்த ஊருக்கும் சாப்பாடு போடுறதுன்னு சாதாரணமான விஷயமா? அது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா ராமு, அதனாலதான் நம்ம இன்னைக்கு பக்கத்து ஊருக்கு போய் அங்க என்ன நடக்குது, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். அப்பதான் நம்மளுக்கும் உண்மை என்னன்னு புரியும்ல. சரி வா, கிளம்பலாம். ஆமா ஆமா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். நம்ம என்ன இந்த ஊர்ல வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லல, வெட்டு பசங்களா காத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு, வா போலாம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே கொஞ்ச நேரத்திலேயே நடந்தே பக்கத்து ஊருக்கு வந்தாங்க. அப்போ வழியில அவங்க ரங்கையாவை பார்த்தாங்க. யாருப்பா நீங்க? இந்த ஊருக்கு புதுசா வந்த மாதிரி இருக்கு.
ஆ, ஆமா ஆமா, நாங்க பக்கத்து ஊருக்காரங்க ஒரு சின்ன வேலையா வந்திருக்கோம் இந்த ஊருக்கு. ஓ அப்படியா? சாப்பிடுற நேரமாயிடுச்சு. சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல, எங்க ஊருக்கு போய் சாப்பிடுறோம். என்னது, உங்க ஊருக்கு போய் சாப்பிடுறீங்களா? வாங்க வாங்க, இங்கே வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் அவன் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு கிளம்பி போனாங்க. சாப்பாடும் முடிச்சாங்க. அப்பதான் அந்த ஊரோட பெருமைய பார்த்தாங்க. பாத்தியா கோவிந்து, ஆசிரமம் எவ்வளவு சுத்தபத்தமா இருக்குன்னு. நம்ம இதுவரைக்கும் எவ்வளவு ஊரு சுத்தி இருக்கோம். இருந்தாலும் இங்க சாப்பிட்ட மாதிரி சாப்பாட இதுவரைக்கும் நம்ம எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. ஆமாம்பா, அந்த வயசானவங்கள கூட எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு பாத்துக்கிறாங்கன்னா நேத்திக்கும் இன்னைக்கும் விஷயமா இல்ல, இதுக்கு பின்னாடி பெரிய கஷ்டமே இருக்கணும். அண்ணே, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. நீங்க இந்த ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது மட்டும் இல்லாம அனாதாசிரமம், வயசானவங்களுக்கு பாத்துக்கிறது அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்குறீங்க. இருந்தாலும் இது இன்னைக்கு நேத்து கதை இல்ல, இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஐயோ தம்பி, பணத்துக்கு ஒரு கணக்கு இருக்கும். ஆனா இங்க நடக்கிறது நல்ல குணம், அதுக்கு எங்களுக்கு கணக்கு இல்ல. இதுக்கு பின்னாடி ராமலம்மா அம்மா, ஷாம்பையா அப்பா இருக்காங்க. அவங்களோட கதை தான் இன்னைக்கு எங்களை மாத்திருக்கிறது. நாங்க கூட அவங்கள தான் கடவுள்னு கும்பிடுறோம். அவங்க கடவுளோட பசங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய கதையே இருக்கு. என்னது, கடவுள் பசங்களா? அந்த கதை என்னன்னு எங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லுங்க. சரி வாங்க, அந்த மரத்துக்கடியில சில்லுன்னு காத்துல உக்காந்து நிம்மதியா பேசலாம். இது பொய் கதை இல்ல, உண்மையா நடந்த சங்கதி. இப்படி அந்த கதையை பத்தி யோசிச்சுக்கிட்டே அமலம்மாவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க ஊரு கூட உங்க ஊரு மாதிரி தான் இருந்துச்சு. அவங்கவுங்க வேலை அவங்களுக்கு, அவங்கவுங்க பாட்டுல அவங்கவுங்க இருப்பாங்க. ராமலம்மா அம்மாவும் ஷாம்பையா அப்பாவும் தான் அதுக்கு விரோதமானவங்க. அவங்களுக்கு பெருசா சொத்து பத்தெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சின்ன வீடு, விவசாயம் செஞ்சு வர ஆதாயம் அப்படின்னு அவங்கள பத்தி சொல்றதுக்கு ஆரம்பிச்சான். ஒரு வயசான கிழவிக்கு ராமலம்மா அவங்க கையில இருக்கிற ஒரு ரொட்டிய கொடுத்து, பாட்டி, நீங்க பசின்னு சொல்றீங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என் கையில எதுவுமே இல்ல. இந்த ரொட்டி மட்டும்தான் இருக்கு. இத சாப்பிடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நன்றிமா, நீ நல்லா இருப்ப. உனக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு உன்னோட புண்ணியத்தினால நான் என்னோட வயிறை நிறைச்சுக்கிட்டேன். நீ எப்பவுமே நல்லா இருப்பமா. அப்பதான் ராமலம்மாவோட புருஷனான சாம்பைய வந்தாரு. ராமலோ, நீ வீட்ல சாப்பிடுறதுக்குன்னு உனக்காக வச்ச ரொட்டிய கொண்டு வந்து கொடுத்திருக்க. பரவாயில்லங்க, எனக்கு வேற ஏதாவது கிடைக்கும். ஆனா பசியில வந்த அந்த பாட்டிக்கு எதுவுமே கொடுக்காது இருந்திருந்தா, ஐயோ, அவங்க பசியில இருக்கிறத என்னால பார்க்கவே முடியலங்க. சரி ராமலம்மா, இப்ப அந்த ரொட்டி அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டல, வா வீட்டுக்கு போலாம். நேத்து நைட்ல இருந்தும் நீயும் சரியா சாப்பிடல, ஏதாவது போய் சாப்பிடலாம். பாட்டி, இன்னொரு தடவை இந்த பக்கம் வரும்போது எங்க வீட்டுக்கு வாங்க, வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து அனுப்புறோம். இந்த தடவை உங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்க முடியல. ஐயோ பரவாயில்லப்பா, இப்படி இருக்கிறதே ரொம்ப பெருசு. இவளுக்காக வச்ச சாப்பாட எனக்காக கொடுத்தா. இவ மனசு எவ்வளோ பெரிய மனசு. சரிப்பா, நான் இன்னும் இங்க இருந்து கிளம்புறேன், போயிட்டு வரேன் அப்படி சொல்லி பாட்டி அங்கிருந்து கிளம்புனாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. நாள் வெளியூர்ல இருந்து வந்த ஒரு ஆளு ரொம்ப பசியில நின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தா. அத சாம்பைய பார்த்தாரு. யாருப்பா நீங்க, எங்க இருந்து வந்தீங்க? ரொம்ப பசி எடுக்குது போல. ஆமாங்கண்ணே, நான் பட்டணத்துல இருந்து வரேன். ரொம்ப பசிக்குது, யாருகிட்டயாவது கேட்கலான்னு பார்த்தா ரொம்ப வெக்கமா இருக்கு. இங்க பாரு தம்பி, வயிற்றுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. சரி எங்க வீட்டுக்கு வாங்க, வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புறேன் அப்படின்னு தான் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தனக்குன்னு எடுத்து வச்ச கூலையும் ஊர்காவையும் கொடுத்தான். இங்க பாருப்பா, இந்த கூலை குடிச்சிட்டு இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்க அப்படின்னு சொல்லி தன்னோட கையில இருந்த காசு அவங்கிட்ட கொடுத்து பார்த்து ஊருக்கு போயிட்டு வான்னு சொன்னான். அண்ணன், என்னோட கஷ்டம் உங்களுக்கு எப்படிங்க அண்ணன் தெரிஞ்சது? பொறாமை இல்லாத உங்க மனச பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க அண்ணன். உங்களுக்குன்னு வச்சிருந்த கொஞ்சோண்ட சாப்பாடு கூட எனக்கு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இங்க பாருப்பா, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சது. உன்னால முடிஞ்சா உன்ன மாதிரியே கஷ்டப்படுற 4 பேருக்கு நீ உதவி பண்ணு. இப்படி ரங்கா கதைய சொல்லிக்கிட்டே, இப்படி அவங்க கஷ்டம்னு யாரு வந்தாலும் எதை பத்தியும் யோசிக்காம அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உங்க கையில காசு இல்லைனாலும் இருந்ததுல அவங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
இத பார்த்த இந்த ஊரு ஜனங்க இவங்களுக்கு எங்கிருந்தோ காசு வருது, அதனாலதான் இவங்க உதவி பண்றாங்கன்னு நினைச்சாங்க. ஒரு திருடன் நைட்டு நேரத்துல அவங்க தானம் பண்றத பார்த்து எப்படியாவது இந்த சாம்பையா வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல திருட்டுத்தனம் செய்யணும். இவங்க கையில எவ்வளோ காசு வச்சிருந்தா இவங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல இருக்கிற நகை நட்டு பணம் எல்லாத்தையும் தூக்கிடுறேன். இப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு சாம்பையா ராமலம்மா வீட்டுல தூங்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு திருட போனா. அவங்க வீட்டுக்கு போய் எல்லா பக்கமும் தேடினா, எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல. வெளியே ராமலம்மா சாம்பையா நின்னுகிட்டு இருந்தாங்க. ராமலம்மா, நாளைக்கு நம்ம யாருக்கு உதவி செய்யலாம்? இன்னைக்கே வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பு எல்லாமே காலி ஆயிடுச்சு. என்னங்க, நீங்க கவலைப்படாதீங்க. பக்கத்து வீட்டு சரோஜம்மாவுக்கு நாளைக்கு தானியம் கை சேர்ந்துரும். அவங்க கிட்ட கொஞ்சம் கடை வாங்கிக்கலாம். இல்லனா நம்ம கையில இருக்கிற நகையை நட்டு ஏதாவது வித்தாவது மத்தவங்களுக்கு தானம் பண்ணலாம். சரி ராமலம்மா, அந்த கடவுள் மனுஷனை படைச்சதே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறதுக்காக. நம்ம சாப்பிடலனாலும் நம்ம கஷ்டப்பட்டு மத்தவங்களோட வயிறை நிறைக்கலாம். நம்ம இருக்கிற வரைக்கும் பசின்னு நம்மள தேடி வரவங்களுக்கு நம்ம கையிலான உதவிய செய்யலாம். இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யதான் அந்த கடவுளை நம்மள அனுப்பி வச்சிருக்காரு போல. அந்த வார்த்தையை கேட்டு இருட்டுல நிக்கிற அந்த திருடனோட மனசே கரைஞ்சு போச்சு. அவங்களோட கையில எதுவுமே இல்ல. அவங்க கஷ்டத்துல இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. போய் அவங்க கால்ல விழுந்தான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. உங்க வீட்டுல திருட்டுத்தனம் செய்யறதுக்காக நீங்க பணம் இருக்கிறவங்கன்னு நினைச்சு நான் வந்தேன். உங்க கையில காசு இல்லனாலும் மனசால நீங்க தான் பெரிய பணக்காரங்க அப்படி சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. யாருப்பா நீ? ஏன்பா அழுவுற? இங்க பாருப்பா, நீ எங்க வீட்டுல திருடதான் வந்தேன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீ இவ்ளோ கவலைப்படும் போது கண்டிப்பா அந்த கடவுள் உன்னை மன்னிச்சிடுவான். ஐயா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் உங்க கூடயே இருந்துடுறேன். உங்க கூட இருந்துகிட்டு உங்கள மாதிரியே நான் சேவை பண்றதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. செஞ்சு வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்க கூட எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரங்கா அந்த கதைய நிறுத்தினா. ஓஹோ, அப்படியா? அந்த திருடன் தான் இந்த ஆசிரமம் கட்டுறதுக்கு காரணமா? ஆமா, அந்த திருடன் யாரு? அப்புறம் என்ன நடந்தது? ஆமா, அந்த திருடன் தான் இந்த ஊருக்குள்ள மாற்றம் வர்றதுக்கே ஒரு காரணம். அவனுக்குள்ளான அந்த மாற்றம் தான் இந்த ஊரே மாறுறதுக்கு முக்கியமான காரணம். அப்படி அந்த திருடன் என்னதான் பண்ணா? இந்த ஊருக்குள்ள இருக்கிற மனுஷங்க ஒரு திருடனோட மனசே இப்படி மாறி அவன் இந்த அளவுக்கு உதவி செய்யறான் அப்படின்னா எதுக்காக நம்ம மாறக்கூடாது? நம்மளும் 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு ஊரு ஜனங்களும் மாறினாங்க. ஆமா, இத்தனைக்கும் அந்த திருடன் யாரு? அந்த ராமலம்மா. அந்த திருடனால தானே இந்த மாற்றம் வந்துச்சு. அவன் யாரு அப்படின்னு கேட்ட உடனே ரங்கா அவனோட நெஞ்சு மேல கை வச்சுக்கிட்டு, அந்த திருடன் வேற யாரும் இல்ல, நான் தான். என்னது, அந்த திருடன் நீயா? நீங்க சொன்ன மாதிரி அவங்க கடவுளோட பசங்க தான். ஒரு திருடனோட மனச மாத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரியவங்க. பணத்தை விட உண்மையான மனசுதான் பெருசுன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உங்களோட பெருமையை பத்தி எங்க ஊருக்கும் கொண்டு போறோம். நீங்க பண்ற மாதிரி உதவிய எங்க ஊர்லயும் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். நானும் அத பத்தி தான் சொல்லான்னு யோசிச்சேன். இப்படி ரங்கா அந்த ஊருக்கு வர ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த ஊரோட பெருமையை பத்தி சொல்றது மட்டும் இல்லாம அவங்களையும் உதவி செய்ய சொல்லிக்கிட்டு இருந்தா.